தடவை ஒரு குளிர்காலத்தில் ஒரு காக்கை மிகவும் பசியால் துயரமாக இருந்தது. அது பல நாட்களாக உணவு இல்லாமல் அலைந்து கொண்டிருந்தது. குளிர்ந்த காற்று அதன் இறக்கைகளை கசக்கி பறந்து செல்லவும் கூட சிரமமாக இருந்தது. காக்கை அருகில் இருந்த ஒரு சிறிய ஏரிக்கு சென்றது. அந்த ஏரியில் ஒரு வாத்து வசித்து வந்தது. வாத்து குளிர்காலத்திற்கு முன் நிறைய உணவுகளை சேகரித்து வைத்திருந்தது. காக்கை வாத்துவை பார்த்து, நான் பல நாட்களாக பசியால் மிகவும் துயரமாக இருக்கிறேன். ஏதாவது சிறிது உணவு தர முடியுமா என்று கண்ணீர் மல்க கேட்டது. வாத்து அந்த காக்கையின் துயரத்தைக் கண்டு மிகுந்த இரக்கமாகிவிட்டது. பசி என்பது மிகுந்த துன்பம். நான் உனக்காக என் உணவை பங்கிடுகிறேன் என்று சொன்னது. வாத்து தன் சேமித்து வைத்திருந்த உணவிலிருந்து காக்கைக்கு கொடுத்தது. காக்கை மிகவும் மகிழ்ச்சியடைந்து வாத்துவுக்கு நன்றி கூறி, நீ எனக்கு உதவியதை நான் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே பறந்து சென்றது. அந்த நாளிலிருந்து வாத்து மற்றும் காக்கை நல்ல நண்பர்களாகி ஒருவருக்கொருவர் உதவி செய்து வந்தனர். கதையின் நீதிமொழி: நல்ல மனம் கொண்டால் அனைவரும் உதவியாக இருப்பார்கள். உதவி செய்தல் நல்ல பண்பாகும்.